ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எஸ்டிஆர் சொல்ற மாதிரி வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் தான், அது பணம். அந்த ஒரு பணத்தை சேவ் பண்ணலாமா இல்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த ஒரு வீடியோல சேவிங்க்கும் இன்வெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸையும் அதோட பெனிஃபிட்ஸையும் டீடைல்டா சொல்ல போறோம். இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களோட பணத்தை சேவ் பண்ணலாமா இல்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க புகழ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வில்லேஜ் சயின்டிஸ்ட் யூடியூப் சேனல். சேவிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வேற எந்த ஒரு அனாவசிய செலவு பண்ணாம பத்திரமா எடுத்து வைக்கிறது பேர் தான் சேவிங். நீங்க அந்த மணியை சேவ் பண்ணக்கூடிய இடம் எதுவா வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உண்டியலா இருக்கலாம், அது பேங்கா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பீரோ லாக்கரா கூட இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கமிட்மெண்ட்ஸ்க்கு உங்களோட அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறது சேவிங். அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட்டை எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லனா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட அமௌண்ட்டை ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் கான்ஸ்டன்டா அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாவை சேவிங் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும். அதே 10,000 ரூபாவை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். இப்ப சேவிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள பெனிஃபிட்ஸ் சொல்றேன், இப்போ உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். நீங்க சேவிங் பாத்தீங்கன்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கும் எமர்ஜென்சிக்கும் கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கும் எமர்ஜென்சிக்கும் செட் ஆகாது. இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கும் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்க்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன சொன்ன மாதிரியே சேவிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி, ஆனா ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதே இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான ரிஸ்க் ரொம்ப ஹை, ஆனா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் ஹையா இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் ரொம்ப ஹையாவே இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா சேவிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பினான்சியல் ரிஸ்க் ரொம்ப கம்மி, உங்களோட அமௌண்ட்டுக்கான செக்யூரிட்டி ரொம்ப ஹையாவே இருக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பினான்சியல் ரிஸ்க் ரொம்ப அதிகம், உங்களோட அமௌண்ட்டுக்கான செக்யூரிட்டியும் ரொம்ப கம்மி. சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட அமௌண்ட் உங்க கையிலயோ இல்ல பேங்க்லயோ இருக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கோல்டா இருக்கலாம், இல்ல லேண்ட்ல இருக்கலாம், இல்லனா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, 2004ல ஒரு 5,000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு 2024ல அதே 5,000 ரூபாய் தான் உங்ககிட்ட இருக்கும். இந்த 20 வருஷத்துல அந்த 5,000 ரூபாய் எந்த ஒரு வகையிலயும் இன்க்ரீஸ் ஆயிருக்காது. அதே 2004ல நீங்க அதே 5,000 ரூபாவை கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு 2024ல அது டபுள் இல்ல ட்ரிபிளோ ஆயிருக்கும். இதுதான் சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். இன்னும் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, 2010ல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஒரு ஷேர் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 238 ரூபாய். ஆனா இன்னைக்கு 2024ல இன்னைக்கு ரேட்டுக்கு ரிலையன்ஸோட ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,290 ரூபாய். நீங்க 2010ல ரிலையன்ஸோட ஷேரை ஒரு 238 ரூபாய் போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 2024ல அதோட வேல்யூ 1,290 ரூபாய், கிட்டத்தட்ட 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க 2010ல 240 ரூபாய் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்ப 2024ல அதே 240 ரூபாய் தான் நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. அதே அந்த 240 ரூபாய் வச்சு 2010ல ஒரு ரிலையன்ஸ் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரிலையன்ஸ் ஷேரோட வேல்யூ 1,240 ரூபாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். திரும்பவும் சொல்றேன், சேவிங்ல ரிஸ்க் ரொம்ப கம்மி, ரிட்டன்ஷனும் ரொம்ப கம்மி. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு ரிட்டன்ஷன்ஸும் அதிகம். சேவிங் பெஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட் தான். நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணணும், அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட எமர்ஜென்சிக்கும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கும் ரிட்டையர்மெண்ட்க்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்வெஸ்ட் பண்றது மூலியமா தான் நம்மளோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, ஒன்னா சேவ் பண்ணுங்க, இல்லனா இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லனா ரெண்டுத்தையுமே பண்ணுங்க. தேவையில்லாம மட்டும் உங்களோட அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துருங்க. சேவிங்ஸ் பெஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்டானு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல கிளாரிஃபை பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை.